முஸ்லிம்கள் இந்தியாவை அழிக்க வந்தவர்களாம். வரலாறு தெரியுமா தெரியாதா என்ற கேள்விக்குள்ள போகல. ஆனால் அவர்களுக்கு வரலாறு எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை யோசியுங்கள். வரலாறு வந்தால் படிச்சிருக்காரா படிக்கலையா தெரியுமா தெரியாதா அது ரெண்டாவது வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி ஒருவரால் சொல்ல முடிகிறது என்றால் ஏன் சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார்? அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த தேசத்திலே வாழுகிற முஸ்லிம்கள் இந்தியாவை அழிக்க வந்தவர்கள், இந்துக்களை அழிக்க வந்தவர்கள், இந்து மதத்தை அழிக்க வந்தவர்கள். இன்னும் கடுமையாக சொல்லுகிறார், நீங்கள் இந்தியாவிற்கு வாடகைக்கு வந்தவர்கள். நாம வாடகைக்கு வந்தோம். சொல்லுவது யார் என்ற கேள்வி அதை விட முக்கியமானது. இந்த தேசத்தை உண்டாக்கிய சிற்பிகள் முஸ்லிம் முன்னோர்கள், நாட்டினுடைய நிர்வாகத்தை கற்றுத்தந்தவர்கள் முஸ்லிம்கள், நாட்டின் நீதிமன்ற துறையினுடைய அத்தனை அம்சங்களையும் உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். உருவாக்கியவனுக்கு தான் அது வீணாகிவிடக் கூடாதே என்ற அக்கறை இருக்கும். அதனால்தான் இந்த தேசத்தை அந்நியர்கள் ஆக்கிரமிக்க வந்த நேரத்திலே கடுமையாக எதிர்த்து போராடியதில் முதலிடத்திலே இருந்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் வேடிக்கை பார்த்தீர்கள் என்பதை விட அடிமைப்படுத்த வந்த ஆங்கிலேயர்களுக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டு அவர்களிடத்திலே நக்கி பிழைத்துக் கொண்டிருந்த பொழுது முஸ்லிம்கள் அவர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார்கள். ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணி எதிரணியிலே இருக்கிற இந்துத்துவாவை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார். என்னுடைய நேரத்தை எல்லாம் உங்களுக்கு விட்டு தந்து விடுகிறேன், ஒரே ஒரு வார்த்தைக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதிலளியுங்கள். என்ன கேள்வி? நீங்கள் இந்த நாட்டு விடுதலைக்காக நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் உங்கள் பரம்பரையை சார்ந்தவர்களும் யாரேனும் ஒரே ஒருவர் இதற்காக பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், பொருள் கொடுத்தார் என்று சொல்வதற்கு ஒரே ஒருவரை காட்டுங்கள், என்னுடைய நேரத்தையும் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைச்சார். இன்றைக்கு வரைக்கும் பதில் உண்டா? நாடு தேசப்பற்று என்று ஒட்டுமொத்த தேசப்பற்றையும் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் ஆன்டி இந்தியன், அவர்கள் மட்டுமே தேசப்பற்றாளர்கள் அப்படின்னு குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கிற நாட்டை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்திய பொழுது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? என்ன செய்தீர்கள்? களத்தில் இறங்கி ரத்தம் சிந்திய சமூகம் முஸ்லிம் சமுதாயம். அவர்களை பார்த்து கேள்வி எழுப்ப, இது அவருடைய கேள்வியாக மட்டும் நீங்கள் சுருக்கிவிடக் கூடாது. ஏதோ ராமலிங்கம் கேட்கிற கேள்வின்னு இந்த மாதிரி லட்சம் ராமலிங்கர்கள் கேள்வியை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரையும் போய் தனியாக சந்திச்சா தெரியும் அவர்களுக்குள்ளே எப்படி விதைக்கப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்களை பற்றிய நச்சு விதை எவ்வாறு விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேரில் சந்திக்கிற பொழுதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வாடகைக்கு வந்தவர்கள் என்கிறார், இந்தியாவை அழிக்க வந்தவர்கள் என்கிறார், இந்து மதத்தை அழிக்க வந்தவர்கள் என்கிறார். இந்தியாவுடைய நிர்வாக கட்டமைப்புகள் அனைத்தையும் புரட்டுங்கள், பயன்படுத்துகிற சொற்களை மட்டும் பாருங்கள். நான் வரலாற்றுக்குள்ள போகல, வேற எந்த செய்தியும் போகல. இன்றைக்கு வரைக்கும் இந்திய நிர்வாகத்துறையிலே பயன்படுத்தப்படுகிற சொற்பிரயோகங்களை பாருங்கள். வரலாறுகளை சொற்களில் இருந்தே அறிந்து கொள்ள முடியும். சொற்களை படித்து பாருங்கள். ஒவ்வொரு சொல்லும் இந்த தேசத்தை உண்டாக்கியவன், இதை நிர்வகித்தவன், இந்த நிர்வாகத்தை கற்றுத்தந்தவன் முஸ்லிம் தான் என்பதை அந்த நிர்வாக கட்டமைப்புக்குள் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும். ஒரு பத்திரம், வீடு பத்திரம் பதிவுங்கிறோம், அசல் பத்திரம், மூலப்பத்திரம். அங்கிருந்து அடுத்தவர் கைமாறுற முதல் பத்திரத்தை அசல் பத்திரம். அசல் அப்படிங்கிற சொல் எங்கிருந்து வந்தது? அரபி மூல சொல், முகலாயர்கள் கற்றுத்தந்த சொல். இந்த நாட்டில் இருக்கிற எந்த மொழியிலாவது இந்த சொல் உண்டா? தமிழில் உண்டா? தெலுங்கில் உண்டா? கன்னடத்தில் உண்டா? மலையாளத்தில் உண்டா? ஆங்கிலத்தில் உண்டா? தேவநகரியில் உண்டா? அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பேசப்படுகிற இந்திய தேசத்தின் சொந்த மொழிகள் எந்த மொழியிலாவது அசல் என்ற வார்த்தை உண்டா? அரபியிலிருந்து கடன் வாங்கப்பட்டது. வாங்கி வந்தவர் யார்? இந்த சொல்லை மட்டும் போய் தூக்கிட்டு வந்தீங்களா? எப்படி வந்துச்சு உள்ள? இனாமாக கொடுத்தோங்கிறார் இடத்தை. இனாம் எங்கிருந்து வந்துச்சு? முகாமிலே தங்க வைத்திருக்கிறோம் என்கிறார்கள். முகாம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். இலாக்கா எங்கிருந்து வந்தது? ரசீது போட்டு விட்டாயா என்கிறார்கள். ரசீது எங்கிருந்து வந்தது? வசூல் செய்தாயா என்கிறார்கள். வசூல் எங்கிருந்து வந்தது? வாரிசுரிமை என்கிறார்கள். வாரிசு எங்கிருந்து வந்தது? இத்தனை ஷரத்துகள் என்கிறார்கள். ஷரத்து எங்கிருந்து வந்தது? லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும்.
இன்றைக்கு இயன்ற வரைக்கும் அதை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். முஸ்லிம்கள் விழிப்புணர்ச்சியோடு தங்களின் கடந்த கால வரலாற்றை தோண்ட ஆரம்பித்து விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு சொற்பிரயோகங்களை கூட ஏடுகளில் இருந்து அகற்றுவதற்கு வேலை செய்கிறார்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் மாவட்டங்கள் எல்லாம் ஜில்லா என்று அழைக்கப்பட்டது. இப்ப எல்லாத்தையும் ஜில்லாவை தூக்கு, மாவட்டம் என்று டிஸ்ட்ரிக்ட்னு கூப்பிடல, மாவட்டம் சொல்லு, ஜில்லான்னு வச்சுக்காத. முந்தையெல்லாம் பேச்சு வழக்கில் ஜில்லா கலெக்டர் சொல்லுவான், மாவட்ட கலெக்டர் சொல்லுவான், பெரிய ஜில்லா கலெக்டர் அப்படிமா. இந்த மாதிரி ஒவ்வொரு சொற்களையும் அகற்றுகிறார்கள். சொற்களை நீக்குவதன் வழியாக வரலாற்றை நீக்கிவிட முடியும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஒரு நீதிமன்றம் நாட்டுக்கு நிர்வாகம் எவ்வளவு அவசியமோ அதே போல நீதித்துறை அவசியமானது. நீதி நிர்வாகத்தின் வழியாகத்தான் நாட்டை அமைதிப்படுத்த முடியும். 2 பேர்களுக்கு மத்தியில் சண்டை வரும், சச்சரவு வரும், அதை தீர்ப்பதற்கு நீதிமன்றம் தேவை. நீதி என்றால் என்ன, அதை எப்படி நிர்வகிப்பது, அதில் உள்ள சட்டத்திட்டங்கள் எப்படி, குற்றவாளி யார், எப்படி எப்பொழுது அவரை குற்றவாளி என்று சொல்வது, அவரை எவ்வளவு நாள் உள்ளே வைப்பது, எப்பொழுது வெளியே அனுப்புவது, அதற்கான பத்திரங்களை எப்படி தாக்கல் செய்வது, எல்லா விவரங்களும் யாரால் கற்றுத்தரப்பட்டது என்று பார்த்தால் முழுக்க முழுக்க முஸ்லிம்களால் கற்றுத்தரப்பட்டது. குற்றவாளியை கைது செஞ்சு கொண்டு போறதுல இருந்து ஆரம்பிங்க. கைது பண்ணுனோம்மா, கைது எங்கிருந்து வந்த வார்த்தை, எந்த மொழியில் இருக்கிறது தமிழகத்தில், இந்தியாவில்? ஆஜர்படுத்தி விட்டேன் என்கிறான், ஆஜர் என்கிறது சொல். ஜாமீன் வாங்கி விட்டேன் என்கிறான், ஜாமீன் என்ற சொல். அமீனா வீட்டுக்கு வந்து விட்டார் என்கிறான், அமீனா என்ற சொல். ஜப்தி செய்து விட்டார் என்கிறான், ஜப்தி எங்கிருந்து வந்தது சொல். வக்கீல் வைத்திருக்கிறேன் என்கிறான், வக்கீல் என்கிறது வந்தது சொல். வக்காலத்தில் 10 கையெழுத்திடு என்கிறான், வக்காலத்து எங்கிருந்து வந்தது சொல். எத்தனை சொற்கள்! இது சொல்லலையா உனக்கு? இந்த சொல்லு, அந்த சொல்லின் வரலாறு உனக்கு சொல்லி தரலையா? இந்தியாவை அழிக்க வந்தவர்களா உண்டாக்கிய சிற்பிகளை பார்த்து சொல்லுகிறான். இந்த தேசத்தை கட்டமைத்தவர்களை பார்த்து சொல்லுகிறான் இந்தியாவை அழிக்க வந்தவர்கள் என்று. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, கீழே வரைக்கும் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஏதோ ஒரு தமிழகத்தில் ஒரு ஓரத்தில் இருக்கிற ஒரு தஞ்சை மாவட்டத்தில் அங்க இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள நடந்த நிகழ்வாக சுருக்கிவிடக் கூடாது. நாடு முழுவதும் இப்படிப்பட்ட உணர்வு முஸ்லிம்களுக்கு எதிராக பரப்பப்பட்டிருக்கிறது. அதனால் தான் முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய துன்பங்களும் துயரங்களும் அடக்குமுறைகளும் அரங்கேறினாலும் கூட ஒரு கணிசமான மக்கள் அதை வேடிக்கையோடு கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.